ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அதாவது அஃபினிட்டி, ஃபோட்டோஷாப் மாதிரியான டூல்களை ஏஐயோட கனெக்ட் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணலாம். அதுக்கு வந்து MCPன்னு சொல்கிற ஒரு ப்ரோட்டோகால், அதாவது மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்னு சொல்கிற ஒரு ப்ரோட்டோகால் மூலமாக கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. கமாண்டுகளை வந்து நீங்கள் LLM சர்வர்ஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ChatGPT அல்லது Claude மாதிரி டூல்களில் நீங்கள் வந்து கமாண்டில் கொடுக்கலாம், இன்ன வேலையில் செய்யுங்கன்னு சொல்லி. அந்த வேலையில் அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷன் ஃபோட்டோஷாப் ஆகிக்கலாம் அல்லது கேன்வாவாக இருக்கலாம், அஃபினிட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி டூல்கள் செய்யும். சரியா? இப்போ அஃபினிட்டி இப்போ தான் அதுக்கான இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அஃபினிட்டியை வந்து MCPயோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான தேவையான விஷயங்களை அஃபினிட்டி செஞ்சு இப்போ அது சம்மந்தமான டாக்குமெண்டேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு Claude மாதிரியான டூல்களை MCPயால் கனெக்ட் பண்ணி எங்களுக்கு வேலைகளை செய்விக்கலாம். அதாவது நாங்கள் மேனுவலாக செய்கிற வேலைகளை கமாண்ட் மூலமாக, அதாவது சிம்பிள் இங்கிலீஷில் நீங்கள் Claudeல டைப் பண்ணி இன்னென்ன வேலையில் செய்யுங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பெர்மிஷன்ஸை கொடுத்துட்டா அஃபினிட்டியோ அந்த குறிப்பிட்ட டூல் அந்த வேலையில் செஞ்சிடும். இதுதான் அடிப்படையான கான்செப்ட். இப்படி இருந்தாலும் கூட இது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டி Claudeோட அஃபினிட்டியை கனெக்ட் பண்ணேன். நான் கனெக்ட் பண்ணி Claudeோட ஃப்ரீ வெர்ஷனோட ஒரு சின்ன வேலை செய்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஒரு இமேஜை கொடுத்து இந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் ஒன்று போட்டு அதை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் நான் கொடுத்த வேலை. அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் எனக்கு கொடுத்த கமாண்ட். ஒரு ஃபாக்ஸ் இமேஜ் ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஓப்பன் திஸ் இமேஜ் இன் அஃபினிட்டி அண்ட் ரிமூவ் த பேக்ரவுண்ட் யூஸிங் கேன்வா ஏஐன்ற அந்த டூலை யூஸ் பண்ணி, கேன்வா ஏஐ ரிமூவ் பேக்ரவுண்ட் டூல்னு இருக்குது இல்லையா, அதை அஃபினிட்டிலுக்கு யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கிரேடியன் நோடு கொடுத்து, ரேடியல் கிரேடியன் நோடு கொடுத்து இதை சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வெரி ஈஸி டாஸ்க். இந்த டாஸ்க்கை செய்கிறதுக்கு முதலாவது அஃபினிட்டி ஓப்பன் பண்ண சொல்லிச்சு. அஃபினிட்டியே வந்து இல்லைண்டுச்சு. ஃபஸ்ட்டுக்கு அஃபினிட்டிக்கு கனெக்ஷனே இல்லைண்டுச்சு. நான் அஃபினிட்டி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் அஃபினிட்டியோட விண்டோ. இங்கே பாருங்கள், அஃபினிட்டியில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள், மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். இதை நான் எனேபிள் பண்ணியிருக்கிறேன் அஃபினிட்டியை. இதை எனேபிள் பண்ணிவிட்டு இதே விஷயத்தை வந்து நான் Claudeலையும் செஞ்சுருக்கிறேன். Claudeல எங்கே செஞ்சுருக்கிறேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதில் போனால் செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னா பாருங்கள், இதில் கனெக்டர்ஸ்ன்னு இருக்குது. இந்த கனெக்டர்ஸில் போனால் இங்கே பாருங்கள், அஃபினிட்டியை நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அஃபினிட்டி டெஸ்க்டாப்புக்கு எக்ஸஸ் கொடுத்துருக்கிறேன். ஓகே, அதை கன்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து எல்லாம் அலோவ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட்டை ரெண்டை பண்ணுறதுக்கு எல்லாமே அலோவ் பண்ணியிருக்கிறேன். சரியா? பக்கை ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் அப்ரூவல் வேணும், மற்ற எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். எனேபிள் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ வந்து கொடுக்குறேன் இந்த வேலையை செய்ய சொல்லி. அப்புறங்க அடிக்கடி அப்கிரேட் டு கீப் சேட்டிங்னு சொல்லுது. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த சின்ன டாஸ்க்கை செய்கிறதுக்கு நிறைய கமாண்ட்ஸில் அது ரன் பண்ணிச்சு Claude. சரியா? ஃபஸ்ட்டுக்கு எக்ஸஸ் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அஃபினிட்டியை ஓப்பன் பண்ண சொல்லிச்சு. அஃபினிட்டியை நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக அது வேலையில் செஞ்சு கொண்டு போச்சு. நான் அதுக்கப்புறம் கேட்டேன், அஃபினிட்டிக்கு உனக்கு எக்ஸஸ் இருக்குதானே அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், ஆமாம் எக்ஸஸ் இருக்குது, அது அஃபினிட்டியை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலையில் செஞ்சிச்சு. சரியா? ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இதில் கண்டினியூ பண்ண சொன்னேன். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் பை ரீடிங் தி SDK. ஃபஸ்ட்டுக்கு வந்து SDK டாக்குமெண்டேஷன் எல்லாமே ரீட் பண்ணிச்சு. இப்போ ரீட் பண்ணோன்னு நான் நினச்சேன், ஓகே இப்போ குயிக்காக அவுட்புட்டை கொடுத்துருமா இருக்கேன் அப்படின்ட்டு. அதை அப்படியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு டாக்குமெண்டேஷனை ரீட் பண்ணிச்சு. ஒன்றொன்றுக்காக எல்லா டாக்குமெண்டேஷனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு போல் சொல்லிச்சு, இந்த ஃபைலை வந்து நான் டெஸ்க்டாப்பில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் மவுண்ட் பண்ணணும். அந்த மவுண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து மவுண்ட் பண்ண போகிறேன். பாத் வந்து எக்ஸசிபிள் இல்லை அஃபினிட்டிக்கு, அதனால் நான் வந்து அஃபினிட்டிலுக்கு வேறு மெத்தடில் வந்து நான் இதை மவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் HTTP யூஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன்னுச்சு. இப்படி நிறைய இதில் போட்டு வந்து பாருங்கள், நிறைய உண்மையிலேயே இது சில விஷயங்கள் வந்து பெரிய ஒரு டெக்னிக்கல் ஜார்கோன். உண்மையிலேயே அதெல்லாம் தேவைப்படாமல் மாட்டிச்சு. அப்படி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு கடைசியில் வந்து சொல்லிச்சு,
ஓகே, இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எனக்கு the processing is working, affinity is connected and responding. Would you like me to continue executing the remaining 20 chunks to finish writing the Fox image to your desktop னு கேட்டுச்சு. கண்டினியூ பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் சொல்லிச்சு கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணிவிட்டு சொல்லிருச்சு உங்களோட ஃப்ரீ கோட்டா இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிருச்சு. அவ்வளோதான். அப்போ பாருங்கள், வேறு எந்த வேலையுமே நான் இன்றைக்கி க்ளவுடில் பண்ணலை. இந்த ஒரு டாஸ்க் மட்டும்தான் கொடுத்தேன், அது ஃப்ரீ கோட்டாவை ஃபுல்லாகவே முடிச்சிருச்சு. அப்போ இது தான் ரியாலிட்டி. இப்போ நாங்கள் இதே வேலையை நாங்கள் அஃபினிட்டியில் பண்ண முடியுமான்னு நாங்கள் பார்ப்போம். நான் இப்போ அஃபினிட்டியை கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அதே வேலையை நாங்கள் அஃபினிட்டியில் நாங்கள் மெனுவலாக செஞ்சு பார்ப்போம் எவ்வளோ டைம் எடுக்குதுன்ட்டு. ஓகே, நான் அஃபினிட்டி ஓப்பன் பண்ண மாதிரியே வச்சுருக்கிறேன். இந்த blank ஃபைல் நீங்கள் பார்க்குற இந்த blank ஃபைல் தான் அது க்ரியேட் பண்ணது, க்ளவுட் க்ரியேட் பண்ணது. இதுக்கு மேலே எதுவுமே அது செய்யலை. அது கிரேடியண்ட்டை கூட ஒழுங்காக போடலை. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபாக்ஸ் இமேஜை தூக்கி நான் இதில் போடுறேன். பாருங்கள், வேறொரு இமேஜாக போடுறேன். நான் இவ்வளோ தான். இந்த ஃபாக்ஸ் இமேஜை தான் நான் கொடுத்தேன். இதில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்டோடு போடுங்கன்ட்டு. ஓகே, நாங்கள் அதை செஞ்சு பார்ப்போம் எப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் முதல்ல ஒரு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். அவ்வளோதான், சின்ன ஒரு சேஃப்டிக்காக வேண்டி. ஓகே, பிக்சலுக்கு போகிறேன். ரிமூவ் பேக்ரவுண்ட். இது வந்து இந்த க்ரான் மார்க் போட்டிருக்கு இல்லையா, இது வந்து கேன்வாட ஏஐ யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. ஓகே, பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்ப்போம். வளமை விட கூடுதலான நேரம் எடுத்துருச்சு உண்மையில். சரி, அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து பேக்ரவுண்டுக்கும் நான் ஒரு புது லேயர் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கிரேடியன்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணுறேன். நான் இவ்வளோ தான் வேலை. இதை வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான், வெரி ஈஸி வேலை. இந்த டாஸ்க்கை பாருங்கள், மெனுவில் நாங்கள் செய்யும் போது ஒரு 2 மினிட்ஸ் கூட இது ஆகலை. இந்த டாஸ்க்குக்கு க்ளவுட் எவ்வளோ டைம் எடுத்துச்சு MCP உள்ளுக்கால இது செய்கிறதுக்கு, அது கூட செஞ்சு முடிக்கல. பெய்டு வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ண சொல்லிடுச்சு. இதுதான் ரியாலிட்டி. இன்னுமே ஏஐ டூல்ஸ் வந்து எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதில்லைன்றது தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். பார்ப்போம் போக எப்படி வருதுன்ட்டு. ஓகே, இந்த மாதிரியான சின்ன டிப்ஸ், எக்ஸ்பீரியன்ஸல் அல்லது இந்த மாதிரியான இன்ட்ரடக்ஷனல் உங்களுக்கு பிடிக்குமா இருந்தாக்கா எங்கிட்ட இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இதை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் லைக் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அது இந்த அல்கோரிதங்கள் வேலை செய்கிறதுக்கு, நாங்கள் போடுற இந்த கண்டென்ட் உண்மையிலே நிறைய பேர் ரீச் ஆகிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு டிப்பில், ஒரு டியூட்டோரியலில், ஒரு இன்ட்ரடக்ஷனில் அல்லது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.